ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மலேசியா தலைநகர் கோலாலம்பூருக்கு அருகே புத்ரா ஹைட்ஸ் என்ற புறநகர் பகுதி உள்ளது. இங்குள்ள பெட்ரோனோஸ் என்ற அரசு எரிசக்தி நிறுவனத்துக்கு சொந்தமான கேஸ் குழாய் இன்று திடீரென வெடித்தது. 500 மீட்டர் நீளமுள்ள குழாயில் தீப்பிடித்து பல நூறு அடி உயரத்திற்கு தீப்பிழம்புகள் எழுந்தன. பேரிடர் மீட்பு படையினர் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். விபத்து ஏற்பட்ட குழாயில் கேஸ் செல்வதை தடுத்து தீயை அணைத்தனர். சுமார் 6 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் தெரியவில்லை. ரம்ஜானை முன்னிட்டு மலேசியாவில் பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பயங்கர சத்தத்துடன் கேஸ் குழாய் வெடித்து சிதறியதால் 49 வீடுகள் தீக்கிரையாகின. இந்த விபத்தில் 112 பேர் காயமடைந்துள்ளனர். தீக்காயம் மற்றும் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்ட 63 பேர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து செலன்கார் மாநில முதல்வர் அமீருதீன் ஷாரி கூறியதாவது: பாதுகாப்பு கருதி அந்த பகுதியில் இருந்த மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு அங்குள்ள மசூதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. நிலைமை முழுதும் கட்டுப்பாட்டிற்குள் வரும் வரை அவர்கள் அங்கேதான் இருப்பார்கள் என கூறினார். இந்த விபத்தில் பாதிக்கப்படாத 3 எரிவாயு நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. அணுகுண்டு வெடித்து சிதறியது போல் தீ கொழுந்துவிட்டு எரியும் வீடியோ சோஷியல் மீடியாவில் வேகமாக பரவுகிறது.